பையனும் நல்ல பையன், பார்க்க நல்லாவே இருப்பான். இப்ப இங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறானா? இதுக்கு மேல வேற என்னம்மா? லேக்கா, என்னம்மா நின்னுட்ட? அப்பா, எனக்கு இந்த பிசினஸ் பாக்குறவன் புண்ணாக்கு வியாபாரம் பாக்குறவன்லாம் வேணாம். எனக்கு ஐடி மாப்பிளையா பாருங்க, ஓகே? அப்படி உங்களால பார்க்க முடியலன்னு சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன். உன்னை பார்த்ததும் அவன் பக்கத்துல வருவான். அப்பதான் அவன் யாருங்கிறதே நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் உன்னை இங்க நடக்க சொல்றதுக்காக கூட்டு வந்தேன். சார், நான் மாட்டிக்க மாட்டேனா சார்? காப்பாத்த தான் நான் இருக்கேன்ல. இந்த தெருவுல நீ 2-3 தடவை நட. எவன் உன்கிட்ட வந்து பேசுறானோ அவனை தூக்குவான். தைரியமா போ. திவார், முதல்ல இந்த பக்கம் போ. சரி, அப்புறமா இங்க இருந்து அந்த சைடு போ. போ. தேய்க்காத தைலம் இல்ல, ஒரு 8 எடுத்து வைக்கிறதுக்குள்ள மூட்டு வலி உயிர் போகுது. அப்படியா? நீங்க இந்த நாட்டு மருந்து கடையில மூட்டு வலிக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டு பாத்தீங்களா? அங்கேயும் நிறைய தைலம் வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டேன். மூட்டுல தோல் உறிஞ்சதுதான் மிச்சம். அலோபதி டாக்டரை பார்க்கலாமே. அதுக்கு ஊருப்பட்ட பணம் செலவு. ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த டெஸ்டடு இந்த டெஸ்டடுன்னு சொல்லுவாங்க. கடைசியில மூட்டே தேஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ஏதாவது ஒத்து வருமா? அமிஞ்சி கரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வேணா போய் பாருங்க. கடைசி அதை தான் ட்ரை பண்ணணும். போய் பாருங்க. என்ன பண்றது, ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட போராட்டமா இருக்கு. படி ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசானா இப்படிதான் சார், ஒவ்வொரு வழியா வந்துகிட்டே இருக்கும். யாரும் கண்டுக்கல சார். சார், அவரும் பார்க்கல. எங்கேயோ பார்த்திருக்கனே. என்னையும் பார்த்திருக்க முடியாது. இல்ல, நான் உன்னை பார்த்திருக்கேன். இல்ல சார். தம்பி, பார்த்திருக்க முடியாது. இல்லப்பா, நில்லு. தம்பி, தம்பி, ஒரு நிமிஷம். என்ன சார்? நீ தானே அந்த ஆளு? எந்த ஆளு? ஹலோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே தொப்ப, கையில வளையம், அதே நட. எஸ், நீதான். சார், என்ன சார் சொல்றீங்க? நான் இல்ல சார். யோ, அதான்பா, எல்ஐசி ரீஜனல் மேனேஜர் கண்ணபுரானுடைய டிரைவர் நீ தானே? சார், என்ன சார் டிரைவரு? நான் டிரைவர் இல்ல சார். டிரைவர் வேலையெல்லாம் பார்க்கல. அப்படின்னா அந்த பல்ராம் வீட்டு செக்யூரிட்டி நீ தானே? சார், நான் செக்யூரிட்டி வேலையெல்லாம் பார்க்கல சார். ஓ, அப்படியா? சாரி, உன்ன மாதிரி ஒருத்தரை மீட் பண்ண அந்த குழப்பத்தில் கேட்டேன். ஐம் சாரி. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் வழி மசிட்டு நிக்கிறீங்க? யாரா நீ? வாட்? யார் நீ? உன் பேர் என்ன? அவன் எதுக்கு ஃபாலோ பண்ண? அவன் எதுக்கு விசாரிச்ச? ஒழுங்கா உண்மையை சொல்லு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. வயசு வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க பேர் என்ன? என்ன விசாரிக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்க. யோ, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. இந்த யோ கிவ்ன நானும் இறங்கி பேச வேண்டியிருக்கும். என்ன யாருன்னு நினைச்ச?
நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்பி ரேங்க்ல இருக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என்ன வாப்போன்னு பேசுவே நீ. உன் பேர் சொல்லியா? எங்கயா வேலை பார்க்க நீ? என்ன பேசாம நிக்கிற? ரோட்ல போற ஒருத்தனை யாருன்னு விசாரிச்சா மரியாதை இல்லாம பேசிருவியா நீ? சொல்லு, யாருக்கு பேசணும்? ஹோம் செக்ரட்டரிக்கா இல்ல சீஃப் செக்ரட்டரிக்கா? இப்ப இந்த செகண்டே என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, இங்க நடக்கிறதே வேற. கமான். சாரி சார். சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதே வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரியாதை இல்லாம பேசிச்சு ஒரு வயசுக்காவது மரியாதை தர மாட்டீங்களா? சார் ப்ளீஸ் சார், ஐ எம் சாரி சார். யார் என்னன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். இதை பெருசா எடுத்துக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். கும்பிட்டு கேட்கறதுனால உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சார் என்ன சார் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு போறாரு? வாய மூடு. இது கொஞ்சம் அந்த மாதிரியான ஏரியா தான். பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். சார் இப்போ என்ன சார் பண்றது? இன்னும் 2 வாட்டி நடக்குவா? வேணாம், வேற ஏதாவது பிரச்சனை வந்து சேரப்போகுது. சார் என்ன பார்த்தவனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவனை வேற வழியெல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நீ பெங்கால், நேபாள் எங்கேயாவது 2 மாசம் போயிரு. நான் பணம் தரவா? சார் என்ன குடும்பத்தை விட்டு போக சொல்றீங்களே சார்? போகலைன்னா நம்ம 2 பேரும் கம்பி என்னன்னு பரவாயில்லையா? ஒன்னு நிரந்தரமா போக சொல்ல. 1 மாசமோ 2 மாசமோ அங்க போய் இரு. இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே நானே உன்னை கூப்பிடுறேன், வந்து சேரு. புரியுதா? சரிங்க சார். சரி, வரேன் சார். போ போ. சாரி அத்தை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா. சரவணன் எந்திரிச்சிட்டானா? எழுந்துட்டார் அத்தை, இப்போ வந்துருவாரு. சரிம்மா. நல்லா வேண்டிக்கம்மா. சீக்கிரமா குழந்தை உண்டாகணும், நல்லபடியா பெத்துக்கணும்னு வேண்டிக்க. பூமிகா, சரவணனும் நீயும் இப்பதான் சகஜமா இருக்கீங்கல்ல? அவந்திகா வழியில தான் இப்போதைக்கு குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு. கவிதா பிசினஸ் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. உன் வழியில தான் எனக்கு முதல் பேர குழந்தை கிடைக்கணும்னு ஆண்டவ எழுதி வச்சிருக்கான். அவன் நினைப்பு அதுவா இருந்தா அப்படியே நடக்கட்டும். இருப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். இப்ப எதுக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட? நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. பூமிகா கிட்டயும் பேசுறதா இல்ல, அர்ஷினி கிட்டயும் பேசுறதா இல்ல. டேய், நான் வேணும்னே அப்படி பண்ணலடா. நீ ஏன் என் மேல கோச்சிக்கிற? பின்ன 2 சம சொல்லி தந்துட்டு வரேன்னு போயிட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் வந்திருக்கேன். நான் எவ்வளவு கனவோட இருந்தா தெரியுமா? எல்லாத்தையும் சொதப்பிட்டியே ராட்சசி. போதும். இப்ப என்ன, நேத்து மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. இன்னைக்கு நீ எப்ப வேணும்னாலும் வா. ஆனா என்ன திட்ட மட்டும் செய்யாத. எப்ப வேணாலும் வரலாமா? அதுக்காக இப்பவே வானெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வா. சரி, இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்தாலும் வந்துருவேன். நீ ரெடியா இரு. அது
அதான் சொல்றேன்ல, நீ எப்ப வேணும்னாலும் வா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா சிரியேன். சரவணா மனுஷ மாதிரி சிரிக்க சொன்னா குரங்கு மாதிரி சிரிக்கிற. சரி சரி, அத்தை வராங்க. தேங்க்ஸ்மா. குட் மார்னிங்மா. நட்ராஜ் வந்துட்டியப்பா? குட் மார்னிங். நைட் நீ எப்போ வந்த? 2 மணி இருக்குமா? 2 மணியா? வந்ததும் வந்து டிஃபன் எடுத்து வச்சு அதை சாப்பிடாம அப்படியே படுத்து தூங்கிருக்க. ஏன்டா இப்படி பண்ண? ஆமாமா, வரும்போது பயங்கர டயர்டா வந்தேன். அந்த அப்செட்டான லாரில இருந்து இன்னொரு லாரிக்கு ஒர்க்கர்ஸோட சேர்ந்து நானும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேமா. ஒரே உடம்பு வலி, அதான் தூக்கம் வந்துருச்சு, அப்படியே படுத்துட்டேன். அதுக்காக வெறும் வயித்தோட தூங்கணுமா? ஏண்டா சாப்பிட ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு கூட பொறுமை இல்லையா உனக்கு? நான் ஒரு பைத்தியக்காரி, நீ வர வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருந்திருக்கணும். இதுக்குதான் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா உன்னை வெறும் வயித்தோட படுக்க விட்டுருப்பாளா? நட்ராஜ், இன்னுமாடா அவந்திகா மேல உனக்கு கோபம் குறையல? காலையில மூட் பண்ணாதீமா. ஐயோ இல்லப்பா, இல்ல, நான் வாயே திறக்கல. எல்லா வருத்தத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிறேன். ஆனா நீ மட்டும் உன்னோட கோவத்தை கிரீட மாதிரி தலை மேல தூக்கி வச்சுக்கோ. ஐயோ அம்மா, பசிக்குதுமா, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன், ரெடியா தான் இருக்கு. எல்லாரும் இருக்காங்க. நீ ஏமாத்த மாட்டல்ல? சும்மா இருடா. இந்தா. தேங்க் யூ. வா கவிதா, காஃபி எடுத்துட்டு வரவா? அத்தை, நட்ராஜ் மாமா உங்ககிட்ட ஏதாவது விஷயம் சொன்னாரா? என்ன விஷயம்? நேத்து நைட்டு நம்ம லாரி ஒண்ணு ப்ராப்ளம் ஆச்சு, அது சொல்றியா? ஐயோ அது இல்ல அத்தை, நேத்து நைட்டு நட்ராஜ் மாமா ஒரு ரொமான்ஸ் சீனை போட்டுட்டு தான் வந்திருக்காரு. என்ன? ரொமான்ஸ் சீனா? என்னம்மா சொல்ற? நான் இப்பதான் அவந்திகா பத்தி பேச்ச எடுத்து எரிஞ்சு விழுந்தான். அவன் போய் ரொமான்ஸ் பண்ணானா? எல்லாம் நடிப்பத்த. இப்பதான் அவந்திகாக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்க மல்லிகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஐயோ அக்கா, சஸ்பென்ஸ் வைக்காம விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன் பூமிகா. அத்தை, நேத்து மாமா ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு போனாருல்ல, அதே நேரம் அவந்திகா அக்கா கிரிவலம் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க நின்னுகிட்டு இருந்த போலீஸ்காரங்க அவந்திகா அக்கா மேலயும் அவங்களோட ஃப்ரெண்டு மேலயும் தப்பான கேஸ போட பாத்திருக்காங்க. அந்த நேரமா பார்த்து நட்ராஜ் மாமாவும் அந்த வழியில வந்திருக்காரு. போலீஸ் அவரையும் நிறுத்தி விசாரிச்சிருக்காங்க. அந்த நேரம் அவந்திகா அக்கா நட்ராஜ் மாமாவை கூப்பிட்டிருக்காங்க. ஓஹோ. பொறுப்பா போலீஸ்காரங்க கிட்ட இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவாராம். என் பொண்டாட்டியை ஏன் தப்பா பேசுனீங்கன்னு போலீஸ்காரங்க கிட்டயே சண்டை போடுவாராம். நீங்க மட்டும் அவந்திகா அக்காவை பத்தி பேச்செடுத்தா கோவப்படுவாராமா. எப்படின்னு பாத்தீங்களா இவரோட ஆக்டிங்க? இவ்ளோ நடந்திருக்கு, அந்த ராஸ்கல் என்கிட்ட சொல்லல பாத்தியா? அத்தை, நான் போய் கேட்கவா? நானும் பூமிகாவும் சேர்ந்து ஒரு ஓட்ட ஓட்டுறோம். வேணாம் வேணாம், அவந்திகா தனியா தவிக்கிறான்னு தான் இவன் போய் உதவி செஞ்சிருப்பான். இத வச்சு நீ போய் பேசுனா உன்னை திட்டிட போறான். பேசாம சும்மா இரு. அத்தை, எப்படி நினைச்சு உதவி செஞ்சிருந்தாலும் மாமாக்கு இப்ப கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும். அக்கா வேற நல்லா மாறிட்டு வரா. மாமாக்காக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரா. இந்த நேரத்துல மாமா மனசு மாறினா நல்லது நடக்கும்ல அத்தை? நிச்சயமா பூமிகா. அந்த ஆண்டவனா பார்த்துதான் அவந்திகாவோட கார் டயரை பஞ்சர் ஆக்கியிருக்கான். அதே ஆண்டவன் தான் லாரி அப்செட் பண்ண வச்சு நட்ராஜ அந்த இடத்துக்கு போக வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசினதும் அந்த ஆண்டவனுடைய செயல்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா சீக்கிரம் நட்ராஜுடைய மனசு தன்னால மாறிடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கும் இந்த நம்பிக்கை வந்துருச்சு அத்தை. உண்மையா கும்பிட்டா சாமி நம்மள என்னைக்கும் கைவிடாது. பாரு, மறந்துட்டேன், டிஃபன் இன்னும் ரெடி பண்ணவே இல்ல. கவிதா, வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பூமிகா, குடு. சார் வணக்கம் சார். எங்க மேனேஜர் வெளியே போயிருக்காரு சார். நான் மேனேஜரை பார்க்கவில்லை. அன்னைக்கு சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டு போனேன்ல, சிஸ்டத்தை யாரோ ஓபன் பண்ணீங்களா? இல்ல சார், யாரும் ஓபன் பண்ணவே இல்லை. அக்கவுண்ட்ஸ் கூட நான் கையில தான் எழுதிட்டு இருக்கேன். நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே இல்லை சார். சரி, அந்த ஹார்ட் டிஸ்கை கழட்டி கொடு. சார்
அதுல இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அழிஞ்சு போச்சு சார். இப்போ எதுக்கு சார் அது? அது உனக்கு தேவையில்லை. அழிஞ்சு போயிட்டா விட்டுருவோமா? ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு அழிஞ்சு போனதை திருப்பி எடுத்துருவோம். சார் சார் எங்க மேனேஜர்ட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு. டெபுட்டி கமிஷனர், நான் சொல்றதை நீ கேளு. கழட்டி குடியா? சரிங்க சார், நான் கழட்டி தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க செஞ்ச உதவிக்காக தான் செக்யூரிட்டியே இல்லாம இந்த லோனை நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை என் உயிரே போனாலும் நான் மறக்க மாட்டேன். அந்த ஃபுட்டேஜை நீங்க அழிக்கல, சாஃப்ட்வேர் தான் அழிச்சிருக்கு. இருந்தாலும் சொல்ல மாத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லோனை உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிருக்கேன். இதுல நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் சைன் பண்ணுறேன். சரிங்க சார். அங்க கீழே. பானு, கேபினுக்கு வாங்க. சார் இந்தாங்க சார். இந்த ஃபார்ம்ல எல்லாம் சைன் வாங்கியாச்சு. ஓகே சார். அந்த லோனை சாங்ஷன் பண்ற ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. Okay, நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். எஸ் சார். இந்தாங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தம் இதில் தானே இருக்கு? ஆமா சார். ஓகே சார், இது போதும் இல்லை? போதும் சார், நான் பார்த்துக்கிறேன். உங்க மேனேஜர் வந்தா சொல்லு. சரிங்க சார். ஹார்ட் டிஸ்க் என்கிட்ட இருக்குன்னு. ஓகே சார். தேவைப்பட்டா உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டேஜ் தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளு. ஓகே சார். புரியுதா? ஓகே சார். வாங்க சார். ரெடியா வண்டியா? இந்தாங்க, இதை ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே சார். சொல்லுங்க ராஜி. சார், அந்த டிசிபி மறுபடியும் வந்துட்டு போறாரு சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் அழிஞ்சிருந்தாலும் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருவேன்னு சொல்லி அந்த ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி தர சொல்லி வாங்கிட்டு போறாரு சார். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ண சார். அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி தர சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படியா? அதுல இருக்கிற டேட்டாலாம் உங்களுக்கு வேணும்னா வேற ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து அதுல உள்ளதை காப்பி பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். சரி சரி, மீதியை நான் நேர்ல வந்து கேட்டுக்கிறேன். என்ன சார், ஏதோ பதட்டமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒரு பெரிய பார்ட்டி தேதியை கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போறாங்களாம். அதான் சார். இதெல்லாம் சகஜம் தானே சார். சரி, இந்தாங்க, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. எங்க குடும்பத்தை அந்த டிசிபி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. இப்போ உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன். நல்லபடியா கல்யாணத்தை நடத்துங்க. என்ன வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அந்த ஆண்டவன் உங்களை நல்லபடியா காப்பாத்தணும். தேங்க்யூ சார். பணத்தை ஜாக்கிரதையா கொண்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சரி சார். என்ன சார்? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஓகே.